இன்னும் அது அன்பிலோடு முடியல, தலைவர் கலைஞரோடு முடியல, என்னோடு முடியல, நம்முடைய அன்பில் பொய்யாமலோட முடியாது. அதே போல் நம்முடைய உதயநிதி மகேஷோட முடிய போவதில்லை. உதயநிதியுடைய மகன் இன்பனாக இருந்தாலும் சரி, மகேஷுடைய மகன் இனியனாக இருந்தாலும் சரி, அவருடைய நட்பும் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வாழையடி வாழையாக இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலை நான் வந்திருக்கேன் என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துவிட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. இதை காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிக்கை நம்பலாம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை முடித்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக நாம் 2 பேர் அறிவித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்கிறோம், 2 இடங்களை கொடுத்துருக்கிறோம். அந்த 4 பேரும் சரியாக 12 மணி அளவில் சென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்று தான் கடைசி நாள். நான் வந்தே தீர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நாம் வழக்கமாக செல்வது உண்டு. ஆக இதை முடிச்சுட்டு உடனடியாக நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் வேகமாக வந்து வேகமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு நான் செல்லவிருக்கிறேன். ஆகவே நான் இந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த திருமணம் நீங்கள் கூட நம்முடைய தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார், இது காதல் திருமணம் என்பது என்று நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை நடத்துவதற்கு பெண்ணினுடைய தாயார் சுகி என்கிற எழிலரசி ஒத்துக்கொள்ளவே இல்லையா கடைசி வரைக்கும். அதுவும் நான் கேள்விப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ரொம்ப பிடிவாதக்காராக இருக்கக்கூடியவர் சுகி அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வீட்டில் ரொம்ப பிடிவாதம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுகியை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அவருடைய தம்பி சின்ன உதயா என்று சொல்லக்கூடிய உதயன், அவருக்கும் காதல் திருமணம் தான், அதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. கடைசியாக ஒத்துக்கொள்ளலைன்னு சொன்னாலும் நாங்களெல்லாம் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். செந்தாமரை எப்படி பெண்ணாக இருக்கிறாரோ அதே போல் சுகி என்கிற இளவரசி எனக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, என்னுடைய மகள் செந்தாமரையும் சுகியும் இன்றைக்கு ரொம்ப நட்போடு பல்வேறு தொழில்களில் கூட பார்ட்னராக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு நட்போடு இந்த குடும்பம் இன்றைக்கு அந்த இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேரத்தில் உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே பொய்யாமொழி இருந்து இந்த விழாவை நடத்துகிற போது இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் பல்லாண்டு காலம் எல்லா நன்மையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் வாழுங்கள் 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 வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.